வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சிவகங்கையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருட்களுடன் தயாரிக்கப்பட்ட பானிபூரியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்த கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. உணவு நஞ்சாக மாறியதன் பின்னணியில் நடந்தது என்ன? போட்டு செய்யக்கூடாது எத்தனை நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் எங்க அந்த ஓனர் ஊருக்கு வர சொல்லுங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆசை ஆசையாக வாங்கி உட்கொள்ளும் பானிபூரியில் ஆபத்து உள்ளது என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. கண்களை பறிக்கும் வகையில் சிவப்பு வர்ணம் பூசியது போன்று காட்சியளிக்கும் காளானில் நஞ்சு கலந்திருப்பது கதிகலங்க வைத்துள்ளது. உணவே மருந்து என்பது பொய்த்து போனது ஏன்? ரோட்டோரங்களிலும் ஹோட்டல்களிலும் விற்கப்படும் பானிபூரி தரமற்று இருப்பதாகவும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனம் கலந்திருப்பதாகவும் புகார் எழுந்தது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறையினர் மாநிலம் முழுவதும் பானிபூரி கடைகளில் சோதனை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக சிவகங்கையில் பேருந்து நிலையம், நேரு பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பானிபூரி கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த காளான் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பரிசோதனை செய்தனர். அதில் மசாலா பொருட்கள், கலர் பவுடர்களில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கலப்பட பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் பல இடம் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டேறீங்க. எதுக்கு பண்ணுறீங்க? எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுமா. அது இதெல்லாம் நம்ம இது என்னப்பா? அது மனுஷன் குடலுக்குள்ள போனால் என்னப்பா ஆகுது? அப்பா இங்கே பாரு, கையை பாரு. நான் ஒன்றும் செய்யலை, நான் சும்மா பிடிச்சதே. நீங்கள் கையை பற்றியா? கையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, கையை பாருங்க. இது குடலில் விட்டுனா எப்படி இருக்குது? கலப்பட பொருட்கள் குறித்து கடை ஊழியர்களிடம் கேட்டதற்கு மழுப்பலாக பதில் கூறினர். பானிபூரியை தொடர்ந்து காளானில் கை வைத்த அதிகாரிகள் அதன் தரம் குறித்து சோதித்தனர். அதிலும் கலர் பொடி அதிக அளவில் கலந்திருப்பதைக் கண்டு அதிகாரிகளே கதிகலங்கி போயினர். சோதனையின் முடிவில் ஒவ்வொரு கடையிலும் பானிபூரி மற்றும் காளான் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சேகரித்து ஆய்வகத்திற்கு எடுத்துச் சென்றனர். அந்த கையுடன் தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்த கடைகளுக்கும் அபராதம் விதித்துள்ளனர். ரோட்டமைன் பி என்பது சாயப்பூச்சாக தண்ணீரில் பயன்படுத்தப்படுகிறது. இது கார்சினோஜன் பண்புகள் கொண்டதாக கருதப்படுவதால் மனித உடலுக்கு நஞ்சாக அமைகிறது. ரோட்டமைன் பி கோபி மஞ்சூரியன் மற்றும் பஞ்சு மிட்டாயில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இது பானிபூரி மசாலா மற்றும் காளானில் நிறமூட்டுவதற்காக பயன்படுத்துவதால் மனித உடலுக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறப்படுகிறது.